நல்ல படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம், நல்லாவே இருக்குது. இங்கே செகண்ட் பார்ட்டு கூட வந்து டேரெக்டாக பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காமலே. நல்லாவே இருக்குது படம். சிலவங்களுக்கு பிடிக்காது, ஐ மீன் பிடிக்காது இந்த சென்ஸ் கொஞ்சம் புரியாது, ஏன்னா படம் ஸ்லோவாக போதும். மலையாளி மூவிஸ் யூஸ்வலாக அப்படி ஸ்லோவாக தான் போகுது. நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருந்தது. ஃபைட் எல்லாமே சூப்பராக இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை அது உட்காரதே தெரியல, டைம் போனதே தெரியல. தேங்க்யூ. சரியான படம் ப்ரோ, நல்ல படம் ப்ரோ. ஆக்டிங் தான் ப்ரோ, ஆக்டிங் மியூசிக்கு பொலிட்டிக்ஸா ஃபஸ்ட்டுக்கு அதே சேம் இதில் போயிருக்கு, சூப்பராக இருக்குது. சரி தரமான ப்ரோ, ஒரு போரிங் இல்லை ப்ரோ, A to Z சூப்பர், நல்லா இருக்கு. ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். பாட்டு ஒன்று தான் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பாட்டு கொஞ்சம் அதான் சொன்னேன், லூசிஃபர் வர்றதுக்கே வந்து ஒரு ஆஃப் ஆகுது, அதை கொஞ்சம் ரொம்ப இழுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணுங்க, அதெல்லாம் சூப்பர். ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருக்குது, நல்ல கெத்தாக இருக்குது. படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ஜி, அவ்வளோதான். ஒன் டைம்னா என்னென்னா அந்த கதை சுவாரஸ்யமாக இல்லை, நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க, நிறைய ஊர் காட்டுறாங்க, நிறைய கதைகள் காட்டுறாங்க. ஆனால் ஒன்றுத்தில் ஃபோக்கஸாக போக மாட்டேங்குது, அங்கே இங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நடுவில் கேரளாவுக்கு கதை வருது, எல்லாம் வருது, ஆனால் எது சுவாரஸ்யம் பார்க்குற மாதிரி இல்லை. நாங்களும் பெருசாக தான் எக்ஸ்பெக்டேஷனாக வந்தேன், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு தான் நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. ஆனா அந்த அவங்க எடுத்த கதை எல்லாம் சுவாரஸ்யமாவே இல்லை. சூப்பரா இருந்தது படம், சூப்பரா இருந்தது, பயங்கரமா இருந்தது, என்டர்டைன்மெண்டா இருக்கு. நீங்க வர்த்து எவ்வளோக்கு கொடுத்து வாங்குறீங்க அவ்வளோக்கும் வர்த்து படம். நீங்க ஃபேமிலியா வரலாம், கப்பலா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், பட் படம் வர்த்து. நீங்க லேகே இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் படம். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எதில் இருந்ததோ அது அப்படியே செகண்ட் பார்ட்டாக எப்படி எடுத்துக்கணுமோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஐயோ அவர் ஆக்டிங்க்கு சொல்லவே தேவையில்ல, இஸ் கிரேட். இல்லை அது லேட்டாக வந்தாலும் அது ஒரு ஸ்டைலாக வராரு. இந்த லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பயங்கரம். பிஜிஎம்லாம் பங்கம். ஃபைட்டு சொல்லவே தேவையில்ல ப்ரோ, ஃபைட்டு ஏகபோகமாக வச்சுருக்காங்க, சரியாக வச்சுருக்காங்க, அதுதான் வெயிட்டே. அங்கே ஃபைட்டு சான்ஸ்லெஸ். நல்லா இருந்துச்சு, மோகன்லால் நல்லா இருந்துச்சு, பிருத்விராஜ் கூட நல்லா இருந்துச்சு, ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை போர் எல்லாம் இல்லை, லெங்க்த்து கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் நல்லா இருந்துச்சு. மோகன்லால் என்றியா? ஆமாம், அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே லைட்டாக தான் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக தான் இருக்குது, ஆனாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு வாவ் ஃபேக்டர் வர்த்து தான் கண்டிப்பாக. வேற மாதிரி இருந்துச்சு படம், எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்ஷனா இருந்தாலும் ஆக்டிங்கா எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படியே பார்ட் 1 கண்டினியூ தான் எடுத்திருக்காங்க. பார்ட் 2 தான் நல்லா, அது எப்படி சொல்றது, எல்லாமே நல்லா அப்படியே கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு ரெண்டும். ஒரு புது பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இனிமே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா தான் இருக்கு. யாரு சொன்னாங்க ஸ்லோவா போகுதுன்னு? அப்படி எல்லாம் இல்லை, வாய்ப்பே இல்லை, நல்லா தான் போகுது. போரே அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அப்படிதான் எடுத்திருக்காங்க. இங்க ஒண்ணு காட்டுவாங்க, அங்க ஒண்ணு காட்டுவாங்க, அப்படிதான். நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பாருங்க. நல்லா தான் இருக்கு. எல்லாரும் டைரக்டர் பிருத்விராஜ் இருங்க, ஏன் நல்லா இருக்கா கேக்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னன்னா வந்து ஃபுல்லா கேரளாலே கதை நடக்கும், கேரளா பாலிடிக்ஸ்ல தான் படம் போவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து வெளிநாட்டுல கதை நடக்குது. அந்த குரேஷி அப்ரஹாம்னு மோகன்லால் கேரக்டரோட விஷயங்கள் காட்டுறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லா போகுது. பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் காட்டியிருக்காங்க. முரளி கோபி அதுலயுமே கொஞ்சம் வீக் ஆகிருக்காரு, எல்லாமே கொஞ்சம் வீக் தான். ஆக்டிங் அவர் கொஞ்சம் தான் வர்றாரு. டைரக்ஷன் நல்லா இருக்கு, ஆனா ஸ்கிரிப்ட் முரளி கோபி ரைட்டர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு. ஆமா, இவர் மேல தப்பு சொல்ல முடியாது, இவர் நல்லா எடுத்திருக்காரு. ஆனா அந்த ஸ்கிரிப்ட் அந்த எழுதினவர் வந்து முரளி கோபி தான், ரிட்டன் பை அவரு கொஞ்சம் அப்படியே விட்டார். கதையில என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. ஆமா, நிறைய பேக் ஸ்டோரி காட்டுறாங்க, அங்க நடக்கிறது இங்க நடக்கிறதுலாம் காட்டுறாங்க. கடைசியில வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நல்லபடியா எடுத்துன்னு போகணுன்றது தான், அதுதான் ஒரு சுருக்கமா சொல்ல வராங்க. இது நமக்கு ஆனா புரியாது, கடைசியில இப்படிதான் சொல்ல வராங்க, அப்படி இப்படின்னு அப்படியே முடிச்சிடுறாங்க. பார்ட் 3 இருக்கு, அது சொல்லியிருக்காங்களா ஆல்ரெடி, பார்ட் 3 வரையும் எடுக்குனாங்க. இந்த படம் ஹிட் ஆனதான் பார்ட் 3 வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இப்படி டல்லா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். படத்துல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா 2-3 ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு மோகன்லால்து, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட ரோல் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட்
எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் தான் வந்துட்டு அவர் யார், எக்ஸாக்டாக யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, பேக்ரவுண்ட் இன்னும் ஓவராலாக சொல்ல, பட் அவர் யாருன்னா என்னென்னு இதில் தான் உங்களுக்கு எஸ் அது கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும். எஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை மலையாளம் வெர்ஷனே பார்த்தேன். நல்லா இருக்கு. பாசிட்டிவ் அஃப்கோர்ஸ் மோகன்லால் தான். அப்புறம் டைரக்ஷன் நல்லா தான் இருக்கு. அந்த பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணது அப்படியே தெரியுது ஸ்க்ரீனில். அதெல்லாம் நல்லா இருக்கு. மஞ்சு நல்லா இருந்துச்சு. பவர்ஃபுல்லான கேரக்டர். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். லெங்க் ஆமாம் 3 hours இருக்கு, ஆனாலும் என்கேஜிங்காக தான் இருக்கு. மோகன்லால் நல்லா நடிச்சது. டொவினோ தாமஸ் நம்ம எதிர்பார்த்த கேரக்டர் இந்த இதில் இல்லை. அது கொஞ்சம் ஓகே, பட் ஆனால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மஞ்சு வாரியர் ஷீ இஸ் குட். ஓ வாவ், ஹீ இஸ் ஆல்சோ கிரேட் மேன். அது சொல்லவே முடியல. டேரக்டர் அவரை மாதிரி ஒரு டேரக்டர் இப்போது நிறைய வரணும். அப்படி இது அப்படியே லைனாக கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட்டு செகண்ட் எனக்கு பிரிக்க முடியல. இட்ஸ் சேம் என்டர்டைன்மெண்ட் ஃபைன்.